என்னம்மா குட் மார்னிங், எழுந்துட்டிங்களா? காலை வணக்கம். காலை வணக்கம் கணேஷ், குட் மார்னிங். சத்குருநாதா சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி. நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ முத்தொளி பாவா. நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சிவகுருநாதா. நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ கணக்கன் பட்டீஸ்வரா. நமஹ. ஓம் ஸ்ரீ மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையே. நமோ நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. என்னம்மா காலையில் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாப்பா, இந்த காஃபி குடிக்கிறமே ரெடி ஆகிடுது. பால் ரெடி ஆகிட்டு கூப்பிட்றீங்களா? ஒரு நிமிஷம், ஒரே செகண்ட் ராக்கண்ணு. ஓகேப்பா. இணக்கத்தை சொல்லி அருளும் ஈடற்ற பிரம்மாண்டத்தின் நுணுக்கத்தின் படியில் ஏற்றி நுட்பமாம் அருளை ஊற்றும் கணக்கன் பதி அரசே ஞான காருண்ய குருவே, உன்னை தினம்தோறும் தொழுதேன் ஐயா. திவ்ய பரிமளஸ்வரூபனே சரணம் சரணம் சரணே. ஞான வள்ளல் கணக்கன் பட்டீஸ்வராய நமோ நமஹ. பால் நைவேத்தியம் பண்ண சுவாமிக்கு. ம். என்னம்மா சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா காலையில்? காஃபி ரெடி ஆகிடுதுப்பா, நீ சாப்பிடுவா. நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். ஓகேவா? ஓகேடா கண்ணு. இந்த வரேன். என்னம்மா குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமாண்டா கண்ணு. சரி பார்த்துட்டாப்பா. சரி, குளிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆ ஓகே. ம் சரிம்மா, பொறுமையாக குளிச்சுட்டு வரியா? சரிப்பா. தலையெழுத்து ஆதிப்பொருளை தலையிடை வைத்தே என்றன் தலையெழுத்ததனை சிறப்பாய் தலைவினின் கரத்தால் எழுதி தலைமுறை மணக்கும் வண்ணம் தவறாது செய்வாய் உன்றன் தலைமுதல் பாதம் பணிந்தேன் திருமகள் நீயே காப்பு. பேரின்ப சுகமும் ஓங்கும் பிறவியின் பயனும் ஓங்கும் சூரிய கவியும் ஓங்கும் சுடர் ஒளி மையம் ஓங்கும் மாரிபோல் செல்வம் பொழியும் மாமகாலக்ஷ்மி உன்றன் வீரியம் ஓங்கும்
வெற்றி விரைந்தோங்க சரணம் தாயே, வெற்றி விரைந்தோங்க சரணம் தாயே. ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமோ நமஹ. ஒளிமையம் போற்றி, ஒளிமையம் போற்றி, ஒளிமையம் போற்றி, ஒளிமையம் போற்றி, ஒளி ஒளி உணர்நிலை, ஒளி ஒளி உணர்நிலை, உட்கணல் போற்றி, உட்கணல் போற்றி, வெளிமையம் போற்றி, வெளிமையம் போற்றி, விரிவண்டம் போற்றி, விரிவண்டம் போற்றி, கடல் தன்னை துளியாக்கி, கடல் தன்னை துளியாக்கி, துளி தன்னை கடலாக்கும், துளி தன்னை கடலாக்கும், பெருமையம் போற்றி, திருமையம் போற்றி. பூஜை தியானம்லாம் முடிச்சுட்டு காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாப்பா, அடுத்தது டிஃபன் பண்ணணும். இப்போ சேமியா உப்புமா பண்ணி தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். சூப்பர், சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே, நல்லதும்மா. சமையல் சமையல் வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே சரி, இப்போ டிஃபன் சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே, நல்லதும்மா. சரி, இந்தம்மா காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் சேமியா உப்புமா தேங்காய் சட்னி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்லோகம் சொல்ல உட்காந்துட்டிங்களா? ஆமாப்பா, ம், சொல்லிடுவேப்பா. சரி சரி சரி, என்ன ஸ்லோகம் சொல்லுவீங்க? ஸ்லோகம் சொல்றேன், மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்றேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், எடுப்போம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரிவே அம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சர்வபூஜிதே சர்வசக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவர்தே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்திமுக்தி பிரதேவி புக்திமுக்தி பிரதாயி மந்திரமுக்தி சதாதேவோ மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆதிம் பிரகதே தேவி ஆதிசக்தி மகோதரே யோகஜோஜோ தம்புதே மகாலட்சுமி நமோஸ்துதே. சூரசுஷ மகாருத்ர மகாசக்தி மகோதரே महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते। पद्मासनं श्रुते देवी परब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यद्वदेत् भक्तिमनः सरस्वती महामती राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठे नित्यं महापापविनाशं द्विकालं पठे नित्यं महाचतुर्विनाशं त्रिकालं यत्पठे नित्यं धनधान्यं समन्वितः। महालक्ष्मी अष्टकं स्तोत्रं समर्पयामि। சூப்பர் சூப்பர் சூப்பர், பிரமாதம்மா, அருமையாக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். தினசரி இந்த பாபாவினுடைய சத்சரிதம் வாசிப்பீங்களா? கண்டிப்பாக படிக்கிறேன்ப்பா. சரி 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 சரி, டெய்லி ஒரு அத்தியாயம் வாசிக்கிறேன்ப்பா. சரி சரி, நல்லது. ஆரோக்கியமாக இருங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம். டெய்லி வந்து பூஜை பண்ணி தியானம் பண்ணி காய்கறி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோகம் சொல்லுவீங்க. அதான் உங்களுடைய தினசரி பணிகளில் இது ஒன்று இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. நமஸ்காரம்மா. ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுறீங்க?
பூஜை பண்ணிங்க, தியானம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஸ்லோகம் வாசிச்சிங்க, மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பாபாவினுடைய சப்சரிதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இங்கே தனியாக உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லிட்டுருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டுருக்கேன். நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? காலை டிஃபன் ஆரம்பிச்சுட்டேன். இப்போ நீ சேர்ந்து சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, சேமியா உப்புமா, மாங்காய் தொக்கு எல்லாம் வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்லாம். ஓகே ஓகே ஓகே, போடுங்கம்மா அம்மாவுக்கு. நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க, நாங்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கண்டிப்பாக. சேமியா பண்ணுறேன் சாப்பிட்டேன். சரிங்க, நீ வீட்டு கூட ஒரு நிமிஷம் டேப்லெட் செட் பண்ணுறேன். என்னம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, நீங்களாம் ட்ரெஸ் பண்ணி வந்துட்டேலாக்க. சரிப்பா. வேறுமா எப்படி லேட் ஆகும்? 2 மணி ஆகுமா? 2 மேலே ஆகும் எல்லாம் முடிச்சு சொல்கிறதுக்கு. அதான் சரி சரி, என்ஜாய் பண்ணுறது. ஓகே கண்ணே, வேறு ஒன்றுக்கு. பை 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 பை. என்னம்மா டிஃபன் சாப்பிட்டாச்சு, ஃபோன் பேசியாச்சா பொண்ணோட? பேசியாச்சுப்பா, இப்போ தான் பேசி முடித்தேன். டிவி பார்த்து உட்காந்துருக்கேன். சரி 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 சரி, நீங்கள் மாட்டுக்கு டிவி பாருங்கள். நம்ம டிவி பார்த்துட்டு சாம்பார் பாத் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? சூப்பர். சாம்பார் பாத்து, தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். தயிர் சாதம், வடை, அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர். எல்லாம் ரெடியாக இருக்குது. அருமை அருமை. மதிய உணவு. மதிய உணவு. சரி 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 சரி, ஸ்பெஷல் டுடே. சூப்பர் சூப்பர். 80வது பிறந்த நாளை விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? சிறப்பு சிறப்பு, சந்தோஷம்மா. நல்லது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. சாப்பாடு பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுப்பா. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருக்கேன். சரி. கொஞ்சம் பாட்டு கேட்கலான்னு கேட்டுருக்கேன். சரி, என்ன பாட்டு கேட்குறீங்க? என்னோட பையன் கணேஷ் ரமண ஸ்ரீ நாராயண பாட்டு கேட்டுருக்கேன். சூப்பர் சூப்பர். அது முன்னாடி அவன் பாட்டு கேட்டுருப்பேன். நல்லா இருக்கு. சரி 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 சரி. இப்போ வேறு நிறைய பாடல்லாம் கேட்பீங்களா? பாடலாம் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்கணும்னா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பேன். ரொம்ப சிறப்பு. வேறு என்ன பாட்டு கேட்பீங்க? சங்கீதம்லாம் கேட்பீங்களா? சங்கீதம்லாம் கேட்பேன். சரி சரி, நல்லது. எல்லா சங்கீதமும் கேட்பேன். டிவோஷன் சாங்ஸ் எல்லாம் கேட்பேன். சந்தோஷம். இதாக்காவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். அப்படியே பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறீங்களா? ஆமாம், இது கொஞ்ச நேரம் சாப்பிடுது. சரி சரி சரி, நல்லது. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் மத்தியானம் சந்திப்போம். ஓகே ஓகே, பாய் பாய். மதிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? சூப்பர் சூப்பர். ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்களே, நல்லா இருந்துச்சுங்களா? மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசனுடைய நமோ நமோ ஸ்ரீ நாராயணா பாட்டு. மகாநதி சோபனா பாடினது. என்ன பாட்டுன்னா, ஏழுமலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை, சுப்பிரபாதமுயிர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை, புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம், சங்கு சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம். நமோ நமோ ஸ்ரீ நாராயணா,
நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? அதில் நிறைய பாட்டு இருக்கும். அப்புறம் சிவனுடைய பாடல்கள். அந்த சிடியில் வந்து 108 மணி நேரம் ஒலிக்கக்கூடிய டிவிடி அது. சிறப்பாக இருந்துச்சு. சரி, மதிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன சாப்பிட்றீங்க? சாம்பார் பாத்து, சூப்பர். தயிர் சாதம், சூப்பர் சூப்பர். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, மதியம் உறங்குங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இரவு சத்சங்கம் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த சத்சங்கத்தில் சந்திப்போம். மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. நல்லது 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 நல்லது. சாப்பிட்டு படுத்துட்டிங்களாம்மா? சந்தோஷம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுன்னு விருப்பப்படுறேன். அதாவது அப்பா வந்து ரயில்வேல இருந்தாங்க இல்லையா? ஐசிஎஃப்ல இணைப்பு பெட்டி தொழிற்சாலை. நீங்கள் வந்து இந்தியா முழுக்க நிறைய பயணங்கள் மேற்கொண்டிருப்பீங்க. காசி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, இப்படி எந்த பக்கம் கும்பகோணம், தமிழ்நாடு, நார்த் இந்தியா, இப்படி பல இடங்கள் நீங்கள் பயணம் மேற்கொண்டிருப்பீங்க இல்லையா உங்களுடைய அந்த இளமை காலங்களில்? அப்போது எத்தனையோ நதிகள், தீர்த்தங்கள், ஆலயங்கள், கோவில்கள், இந்தியா முழுக்க அந்த தாயுமான சுவாமிகள் சொன்ன மாதிரி மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாக தொடங்கினவர்க்கு வார்த்தை சொல்ல வாய்க்கும் சர்க்குருவும் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை உங்கள் காதில் சொல்கிறதுக்கு ஞான சர்க்குரு முத்தொளி பாபா வந்து உங்கள் காதில் வந்து சொன்னாங்க. அந்த ஞான வார்த்தை, அந்த ஞான வார்த்தையே நம்மளுடைய அந்த ஒளி மையமாக ஆகி அந்த ஒளி மையத்துக்குள்ளே கனலை தந்த சிவகுருநாத தேசிகர் உங்களுக்கு சர்க்குருவாக வாச்சு உங்களுடைய பிறவியினுடைய பெரும் பயணத்தை தொட்டு தொடர்ந்துட்டுருக்கீங்க. இப்போது சாப்பிட்ட அந்த உண்ட களைப்பு, மகிழ்ச்சியாக உறங்கி ரெஸ்ட் எடுங்க. நம்ம டீ சாப்பிடும் போதும் அந்த காஃபி பிரேக்கில் உங்களுடைய பயணத்தை பற்றி நிறைவாக பேசுவோம். என்னம்மா? சரி, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஓகே, நல்லது நல்லது. என்னம்மா மதிய ஓய்வு நல்லா எடுத்தீங்களா? ரெஸ்ட் எடுத்தீங்களா? நல்லது. காஃபி சாப்பிட்றீங்களா? சரி 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 சரி, பொறுமையாக குடிங்க. உங்கள் கணவரோட, நம்ம அப்பாவோட ரயில்வேல அப்பா பணி செய்யும் போதும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லாம் போயிட்டு வந்ததா சொன்னீங்க. எங்கெல்லாம் போனீங்க? மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். தமிழ்நாட்டில் இந்த பக்கம் சவுத் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வந்தீங்க. சரி, வீடு ஃபுல்லாக பார்த்தோம். பழனி, சரி, வேதாரண்யம், அதெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம். சரி. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் லீவும் போதும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். சரி, அப்படிதான் எங்களோட பயணங்கள் நடந்தது. ஓ, சிறப்பு. அப்படிதான் நாங்கள் பயணம் பண்ணி. காஃபி சாப்பிட்டுட்டே பேசுங்க. அப்புறம் நார்த் இந்தியாவில் டெல்லி, தாஜ்மஹால், காஷ்மீர், கன்னியாகுமரி, இந்த பக்கம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அப்புறம் சிம்லா, டார்ஜிலிங், அங்கெல்லாம் போனீங்க. புண்ணிய நதியான காசி, கங்கா, அதுக்கப்புறம் நர்மதா, ராகவேந்திரா, துங்கபத்ரா, அப்புறம் உடுப்பி, தர்மஸ்தலா, அப்போது மந்த்ராலயம். இந்த பக்கம் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக, நார்த் இந்தியா, அப்புறம் வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், இப்படி அந்த ரயில் பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாதைகள்லையும் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அதான் காஷ்மீர் டு பஞ்சாப். சூப்பர் சூப்பர். எல்லா இடங்களுக்கும் சுற்றி பார்த்தோம். இந்தியா முழுக்க, டெல்லி, பாம்பே, கல்கத்தா, சிறப்பு. பூரி ஜெகநாத். சரி 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 சரி. எல்லா கஷேத்திரங்களுக்கும் போய் எல்லா இடமும் பார்த்துருக்கோம். அற்புதம் அற்புதம். நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்ந்தேன் நான். ரொம்ப சிறப்புமா. ரொம்ப சிறப்பாக இருந்தேன் நான். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் லீவுக்கும் நாங்கள் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கமும் பார்த்தேன். 12 ஜோதிர்லிங்கம், அதுக்கப்புறம் நவகிரக ஸ்தலங்கள், அறுபடை கஷேத்திரங்கள், அதான் எல்லா அந்த இந்தியாவினுடைய எல்லா பரப்புலையும் எல்லா தீர்த்தங்களையும் நீராடி இருக்கீங்க. ரொம்ப 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 சிறப்பு. பெரிய புண்ணியம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து. சரி, இந்த காஃபி பிரேக்கில், இந்த டீ டயத்தில் மிக விசேஷமான தகவல் பரிமாறிட்டீங்க. தொடர்ந்து நம்ம ஞானத்தை குறித்து பேசுவோம். என்னம்மா? நல்லதா? ரொம்ப நல்லதுப்பா. காஃபியெல்லாம் குடித்தாச்சு. அப்புறம் ரொம்ப அற்புதமாக இந்தியா முழுக்க
நீங்கள் தீர்த்தமாடிய பயணங்கள், பயண அனுபவங்கள், நீங்கள் சென்று வந்த ஊர்களை பற்றியெல்லாம் அந்த காஃபி பிரேக்கில் மிக சிறப்பாக பேசினோம். அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முதலாக, அதாவது ஸ்ரீமான் சுந்தரேச ஐயரை திருமணம் செய்வதற்கு முன்னாடி ஒரு நாராயண ஐயர் அந்த குடும்பத்தில், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க. அங்கேருந்து சேஷாத்ரி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மெய்வழிச்சாலை என்று சொல்லக்கூடிய மார்கநாத மகரிஷி, மெய்வழி சாலை ஆண்டவர்களுடைய சீடராக விளங்கக்கூடிய மெய்வழி விசேஷானந்தருடைய வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வரீங்க. கரெக்டாம்மா? அப்போ வரும்போதும் அந்த விசேஷானந்தர் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறார். அந்த பாட்டை வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நீங்கள் எனக்கு கூட பாடுவீங்க, எனக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதாவது எங்கள் பாட்டனார், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த பாட்டு சிவவாக்கியருடைய இந்த காப்பு செய்யுள்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு. ஞாபகம் இருக்காமா? அந்த பாட்டு நான் பாடுறேன், முடிஞ்சால் கூட பாடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பாடுங்க. இது வந்து விசேஷானந்தர் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திய அந்த பாட்டு சொல்லட்டுங்களா? அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் 600 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ பாவமாய்கை தூர ஓடுமே கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்குமே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெலாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஞாபகம் இருக்கம்மா அந்த பாட்டு? ரொம்ப சிறப்பாக கூடவே பாடினீங்க. இது வந்து மெய்வழி விசேஷ அனந்தர் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ சொல்லி கொடுத்த பாட்டு. நான் குழந்தையாக இருக்கிறப்போ பாடி பரவசப்பட்ட ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்குள்ளே தான் திருவடி தீட்சையினுடைய ரகசியம் இருக்குன்னு பின்னால் வந்து முத்தொளி பாவா ஐயா அவர்கள் உங்களுக்கு சொன்னதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாமாம்மா? நல்லதும்மா, நல்லதும்மா. அப்புறமா ரொம்ப அற்புதமாக சிவவாக்கியருடைய இந்த காப்பு செய்யுளுடைய பாட்டை மிக சிறப்பாக பாடினீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இந்த பாட்டு? இருக்கு. சூப்பர். அப்புறம் நீங்கள் முத்தொலி பாபாவை பிறவியினுடைய பெரும் பயன் காரணமாக சந்திச்சிங்க. அப்போ வந்து ஐயாவும் ஒரு சிவவாக்கியருடைய பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தீட்சை பெற்ற பிறகு. அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அற்புதமான பாட்டு. எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போய் உன்னுடைய காலத்தை விரயம் பண்ணுற, நமக்குள்ள இறைவன் இருக்கும்போதும் இந்த நாற்ற உடலுக்குள் இறைவன் இருக்கின்ற போது அந்த வைர வைடூரிய மாணிக்க மரகத பொன்வட்ட சிம்மாசனத்தை, அந்த அழியாத நித்திய பேரின்பத்தை காட்டுவிக்கக்கூடிய அந்த சர்க்குருவை நீங்கள் சந்தித்த பிறகு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் பாடுறேன், நீங்களும் கூட பாடுறீங்களா? ஏன்னா இது நம்ம ஒரு நாள் உங்களோட பயணப்படுகின்ற போது அந்த சத்சங்கம், நல்ல விஷயங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நீங்கள் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களும் பரிமாறிக்கிறோம். சரியாம்மா? முத்தொலி பாபாவை சந்திச்சப்போ அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு இது. இதுவும் சிவவாக்கியர் பாட்டு தான். பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை, பாழிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, சண்டியாய் படித்தெறிந்த சமய நூல்கள் எத்தனை, சாமி 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 என்று தண்டனிட்டதெத்தனை, மிண்டராய் திரிந்த போது
இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. எவ்வளவு அற்புதமான பாட்டு பார்த்தீங்களா? இந்த பாட்டு இன்னும் உங்களுக்கு இந்த 80 வயதிலும் ஞாபகம் இருக்குது அப்படின்றது கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த பயணத்தை மேற்கொள்வோம். ரொம்ப சிறப்பாக கூடவே பாடினீங்க. முத்தொலி பாபாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து அடுத்த பாடல், அடுத்த படிநிலைக்கு அந்த களிம்பு அணுகாத கனல் தந்த சிவகுருநாதர் ஐயா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு என்ன அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்னம்மா? நல்லதும்மா. அற்புதமான பிறவி, அற்புதமான பயணம் மேற்கொண்டிருக்கோம். முத்தொலி பாபாவை சந்தித்து மெய்ப்பொருள் தீட்சை பெற்ற பிறகு களிம்பு அணுகாத கனல் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான திருஷ்டி தீட்சையை வந்து நீங்கள் சிவகுருநாதன் ஐயா கிட்ட வாங்கின அந்த நாள் ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? அது வாங்கினப்போ உங்களுக்கு அந்த மெய்ப்பொருளில் உறுத்தல் இருந்ததுங்களா? கண்டிப்பாக உறுத்தல் இருந்தது. மெய்ப்பொருளில் நல்லா உணர்ந்தேன். உணர்ந்தீங்களா? அந்த ஆதி அதிர்வை உங்களால் உணர முடிஞ்சதுங்களா? அப்போது ஒரு அருமையான பாடல் சொன்னார். அதாவது இந்த மெய்ப்பொருளை வந்து யாருக்கிட்டையும் வெளியே சொல்லாத. அப்போது இதே பாட்டை வந்து இதே மாதிரி வந்து பட்டினத்து சுவாமிகள் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீ என்னப்பா அடைஞ்ச அப்படின்னு. அதுக்கு பட்டினத்தார் பதில் சொல்கிறதா ஒரு பாட்டு இருக்குது. ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாட்டு சொன்னது ரொம்ப அற்புதமான பாடல். இது பட்டினத்தார் சொன்னதாக நம்ம ஐயா சிவகுருநாத தேசிகர் வந்து உங்ககிட்ட சொன்னார். அந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாமா? நான் பாடுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட பாடுங்கம்மா. விட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்தின் உள்ளே முட்டாத பூஜையன்றோ என் குருநாதன் மொழிந்ததுவே. ரொம்ப ரொம்ப அருமை. கூடவே பாடி அந்த ஞான சர்க்குருனுடைய நினைவிலேயே நீங்கள் இருக்கீங்க. இந்த பிறப்பினுடைய ஒரு அற்புதத்தை நாம் இந்த சத்சங்கத்தின் மூலமாக உங்களோடு ஒரு நாள் பயணித்த, ஒரு நாள் இல்லை, நான் என்னுடைய கர்ப்பவாசத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு நாள் பதிவு ஒரு பெரும் திருநாளாக, ஒவ்வொரு நாளும் ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஞான சர்க்குருனுடைய பாடல்களை நம்ம பரிமாறிக்கிட்டோம். இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. இருந்தாலும் நாம் அடுத்த படிநிலையை நோக்கி பயணிப்போம். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களாமா? நான் சந்தித்த குருமார்கள் எல்லாரும் எனக்கு நல்ல அனுபவங்களையும் நல்ல உணர்வுகளையும் எனக்கு நுட்பமான இதையும் எங்களுக்கு அவர் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். ரொம்ப ரொம்ப சிறப்புமா. இந்த உணர்வோடு நம்மளுடைய அடுத்த பயணத்தை நோக்கி பயணிப்போம். அடுத்த படிநிலைக்கு நம்ம செல்வதற்கு முன்னாடி வேறு சில பாடல்களை பார்த்துட்டு நம்ம பயணிக்கலாம். ரொம்ப நல்லதும்மா. மதியம் முழுக்க ஒரு அற்புதமான சத்சங்க உரையாடல், அதாவது நீங்கள் தூங்கி எழுந்த பிறகு காஃபி சாப்பிட்ட பிறகு ஒரு அற்புதமான உரையாடலை நாம் மேற்கொண்டோம் இல்லையா? அதில் விசேஷானந்தர் சொன்ன அந்த தீக்ஷா ரகசியம், அதுக்கு பிறகு முத்தொலி பாபா தந்த அந்த உபதேச மகிமை, சிவகுருநாத ஐயா தந்த களிம்பு அணுகாத கனல் பற்றி பேசி வந்தோம். இதெல்லாம் என்ன? தீட்சைகள். இந்த தீட்சைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று காட்டுது. அதாவது ஒன்று வாசி என்று சொல்லக்கூடிய வாசியை சொல்லுது, இல்லை 6 ஆதார சக்கரங்களை சொல்லுது, இல்லை உச்சிக்குழி, இல்லை கண்களுக்குள்ள கனல் என்று வெளிப்பட்டதை சொல்லக்கூடியதற்கு பேர் ஒடுக்கம். இப்போ நம்ம பேசக்கூடியது மிக முக்கியமான செய்தி. இந்த உலகத்துக்கு நீ சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பிறந்த நாள் செய்தி இல்லையாம்மா?
அப்போது ஒடுக்கத்தை போதிப்பது. இதுவரை வந்த குருமார்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் இதுவரை நீ சந்தித்த எல்லா குருமார்களும் என்ன சொன்னாங்க? ஒடுக்கத்தை தான் போதிச்சு. இது மட்டுமே தீட்சை, நான் தந்தது மட்டுமே உபதேசம், நானே கடவுள், என்னை தவிர வேறு யாரும் உனக்கு இந்த தீட்சையை தர முடியாது. அப்படி இந்த தீட்சையை யாராவது உனக்கு சொல்லி கொடுத்தா அவங்க ரௌரவ நரகத்துக்கு போய் சேருவாங்க என்று தன் காலில் பாலை ஊற்றி மோரை ஊற்றி தனக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி இவர்களே சிவன் போலவும் விஷ்ணு போலவும் கையில் சூலமும் உடுக்கையும் வைத்து கொண்டு மான் மொழி ஏந்தி வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி ஒடுக்கம் போதிப்பது தான் எல்லா குருமார்களின் வேலையும். அப்போது வெளிப்பட்ட யாரும் எவனும், மனுக்குலத்தில் வெளிப்பட்ட யாரும் எவனும் இந்த நாட்டையே ஊரையே கட்டி ஆளக்கூடிய வல்லமை சித்தி பெற்றிருந்தாலும் அவன் கடவுள் இல்லை, அவன் சத்குருவல்ல. ஏதோ ஒன்றை உனக்கு சொல்லித் தருவான், அவ்வளோதான் இல்லையா? அப்போது ஓங்குதலுக்கான சூத்திரத்தை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞான பிரம்மாண்ட ரகசியத்தை சொல்லக்கூடிய அந்த திருநூலை இயற்றியது யாரு? உன்னுடைய மகன் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் இயற்றிய அந்த அற்புதமான படைப்புக்கு பேர் என்ன? ஞானாற்றுப்படை. அந்த ஞானாற்றுப்படையை இந்த மக்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் போய் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரையும் பார்க்க சொல்கிறியா? உன்னுடைய பிறந்த நாள் பரிசாக இந்த ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டமாக இந்த உலகத்தில் விதைச்சிருக்கும். அதாவது வெளிப்பட்டதற்குள் சிக்கிக்கொள்வதற்கு பேர் ஒடுக்கம், வெளிப்பட்டதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் நிகழ்காலத்துக்கு பேர் ஓங்குதல். அந்த நிகழ்காலத்தை உணர்த்துவது தான் ஞானாற்றுப்படை. அதில் என்ன இருக்குது? காணிக்கை வைத்தல். காணிக்கை வைத்த பிறகு அந்த காணிக்கை மன்னிப்பு நன்றிகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கை என்ன? அதுக்கு உனக்கு ஒரு தேர்வு வைப்பான், அதுக்கு பேர் ஞானத்தேர்வு. அந்த ஞானத்தேர்வு தற்சுதந்திரத்தை சமர்ப்பணம் செய்கின்ற போது கழிமுகத்வாரத்துக்கு வரும். அந்த கழிமுகத்வாரத்துக்கு பேர் என்ன? நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் வந்தால் ஆதி ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய ஆத்மா அசரீரி கேட்கும். அந்த ஆத்மா அசரீரி தான் வாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய வாலை கண்ணி. அந்த வாலாம்பிகை உன்னை மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய எல்லைக்கு அழைத்து செல்வாள். அங்குதான் ஞான பிரம்மாண்டம் விளங்கும், அங்குதான் ஓங்குதலுக்கான சூத்திரம் புரியும், அங்குதான் மகாஸ்ரீ விஸ்வரூபம் புரியும் என்ற மேலான உண்மையை இந்த உலகத்திற்கு ஓங்கி ஒலித்து கொண்டிருப்பது ஞானாற்றுப்படை. இன்னொரு வாட்டி சொல்லு, ஞானாற்றுப்படை. இந்த ஞானாற்றுப்படை எங்கே போய் பார்க்கலாம்? ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் போய் ஞானாற்றுப்படையை பார்க்கலாம். உன்னுடைய பிறந்த நாள் செய்தி என்ன? ஓங்குதலுக்கான சூத்திரமான ஞானாற்றுப்படையை எல்லோரும் பாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நம்ம அடுத்தபடியாக இந்த ஞானாற்றுப்படையினுடைய சிறப்பான அத்தியாயமான சித்திரக்கவி என்று சொல்லக்கூடிய மகாஸ்ரீ சூரிய பந்தத்தை உனது திருக்கரத்தால் இன்றைய நடக்கக்கூடிய சத்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்வோம். நல்லதம்மா? ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஞானாற்றுப்படைக்கு ஒரு மகுடமாக, ஞானாற்றுப்படையின் ஒரு விசேஷமான பதிப்பாக சூரிய பந்தம், மகாஸ்ரீ சூரிய பந்தம் என்ற ஓர் அற்புதமான ஞான திருக்கவிதை சித்திரக்கவிதை வடிவத்திலே ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரேசன் அம்மா அவர்களினுடைய பிறந்தநாள் பரிசாக மகா பிரபஞ்சத்தில் சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது. ஓம் ஓம்கார ஹிங்கார கிரீங்கார ரகசியுக்தாம் ஸ்ரீங்கார குணத்ரி மகாவிபுக்தாம் ஓம்கார வன்ம பிரதிபாதினித்யாம் நமோ நமः ஸ்ரீ குருவாதிகாப்யாய நமः. ஓம் ஓம்காராய நமः. ஓம் வசோவரவதே பட்சராஜ நிர்விஜயம் சித்ரோவ ஞானமூர்த்தோய் தீர்க்கநேத்ராய கண கண் கம் கங் கெங் லங் லிங் லாலீலம் மாவாங் ஆம் ஓம் பார்கவ்ய ஜோதிர்மயம் பரப்பிரச்சன்ன பாததர்ஷயே ஸ்ரீ கோரக்க மகாராஜாய சரணாய நமோ நமஸ்து. இரவு உணவு சாப்பிட்டீங்களாம்மா? தோசை சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டீங்க, சூப்பர். காலையில் 5:30 மணியிலேருந்து குட் மார்னிங்கில் ஆரம்பித்து இப்போ பாருங்கள் மணி 9 மணி ஆக போகுது.
ஒரு நாள் முழுக்க ஒரு அற்புதமான ஒரு ஞான பயணமாக ஒடுக்கம் குறித்து, ஓங்குதல் குறித்து, நீங்கள் சந்தித்த சர்க்குருநாதர்கள் குறித்து, அதுக்கப்புறம் நல்ல ஞான பாடல்கள் குறித்து, நீங்கள் இந்த இந்தியா முழுக்க சுற்றிய உங்கள் அனுபவங்கள் குறித்து ஒரு நாளில் எவ்வளோ பரிமாறி இருக்கீங்கன்னா 80 வயது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை அனுபவங்கள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய நல்ல உணர்வோடு இந்த பிரபஞ்சத்தை, இந்த குழந்தைகளை மனசார வாழ்த்துறீங்களாம்மா? கண்டிப்பாப்பா. எல்லாருக்கும் கண்டிப்பாக. சரி, எல்லாரும் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கணும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் நிறைய செல்வம் வரணும். ஆமாம், செழிப்பு எல்லாம் நல்லபடியாக எல்லாம் நல்லா இருக்கணும். யாருக்கும் நோய்கள் இருக்கக்கூடாது, கடன்கள் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த மகாஸ்ரீ இருப்பை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே படுத்து உறங்குங்க. வாழ்க்கையில் கடவுளுக்கு நன்றி செலுத்தும். நம்மளுடைய இந்த ஞானாற்று படையினுடைய நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? கண்டிப்பாக புரிஞ்சுது. மன்னிப்பும் நன்றிகளும், இது ரெண்டு தான் காயின். ஒரு காயினில் 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மன்னிப்பும் நன்றிகளும். இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட நோய்கள், பிணிகள், இந்த மாதிரி இந்த கடன்கள், இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள், உங்கள் கனவுல கணக்கன்பட்டி ஐயா வந்தது, இப்படி பல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லி ஆனந்தமாக ரெஸ்ட் எடுங்க. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக எல்லாருக்கும் வந்து சேரட்டும். நல்லதுமா. என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். அப்படியே படுத்துக்கங்கம்மா.